ஸோ 21 நாள் ஆன்லைன் இன்கம் சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஸோ இது வந்து நம்ம வந்து டே 2 ப்ரோக்ராம். ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம வந்து எப்படி ஒரு பேனரை டிசைன் பண்ணுறது, ஸோ அது மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ரெண்டாவது ப்ரோக்ராமில் நம்ம இன்னும் ஒரு ஆன்லைன் இன்கம் பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வெப்சைட் வந்து தொடங்கணும், அதாவது இணையதளத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இணையதளத்தை தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து டொமைன் நேம், இன்னொன்று வந்து ஹோஸ்டிங். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டொமைன் நேமையும் ஹோஸ்டிங்கையும் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டொமைனை சூஸ் பண்ணுறது, எந்த ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு சார் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகவரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு வெப்சைட் நேம் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுடைய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பீங்க. அதே போல் உங்களுடைய என்ன பேரில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டை பார்க்கணுமோ அந்த பேர் வந்து நான் தருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tamilonlinebiz.com அப்படின்னு வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் நேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஓகே, அந்த டொமைன் நேம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 700 rupees வந்து செலவாகும். ஸோ நான் சொல்கிறது மினிமம் 700 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய அமௌண்ட்ஸ் வந்து போகலாம். இப்போ இதே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் டொமைன்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ டொமைன் நேம் வாங்கின பிறகு ஸோ ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து வாங்கணும். ஸோ ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் வந்து நிறைய போடுவோம். அந்த ஃபைல்ஸ் தான் நம்மளுடைய வெப்சைட்டில் பிக்சர்ஸாவோ இல்லை டெக்ஸ்டாவோ வந்து தெரியுது. அதாவது நம்மளுடைய கண்டென்ட்ஸாவோ வந்து வெப்சைட்டில் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ். அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து தேவை. அந்த அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 24 hours உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் ஆகிருக்காது. பட் ஆனால் 24 மணி நேரமும் உங்களுடைய ஒரு சிஸ்டம் ஆன்லேயே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோஸ்டிங் சர்வர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறோம். இந்த ஹோஸ்டிங் சர்வர் வந்து நிறைய இடத்துல வந்து ஹோஸ்டிங் சர்வராக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்டு ஹோஸ்டிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் விபிஎஸ் சர்வர்னு வச்சுருக்காங்க, டெடிகேட்டட் சர்வர்னு வச்சுருக்காங்க. ஸோ ஷேர்டுக்கும் விபிஎஸ் டெடிகேட்டடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஷேர்டு அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து போகிறீங்க. நீங்கள் இதே வந்து ஒரு தனி காரில் போனீங்க அப்படின்னா ஒரு 5000 10,000 rupees வரைக்கும் செலவாகும். இதே வந்து நீங்கள் ஒரு பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா 1000 ரூபா தான் வந்து செலவாகும். ஸோ ஒரு சர்வரை வந்து மல்டிபிள் பர்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் வந்து சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் இந்த மாதிரி ஒரு 3 டிரைவ் இருக்குது. ஸோ சி டிரைவ்லையும் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் போடுவீங்க, டி டிரைவ்லையும் ஃபைல்ஸ் போடுவீங்க, இ டிரைவ்லையும் ஃபைல்ஸ் போடுவீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் அலாட் பண்ணிடுவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் இப்போ ஒரு நம்ம www.xyz.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து முதல்ல அவங்களுடைய ஃபைல்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வாங்குறேன், தமிழ் ஆன்லைன் பிஸ்க்கு ஒரு ஹோஸ்டிங் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஹோஸ்டிங்க்கு அந்த ஃபைல்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ ஒரே சர்வரில் உங்களுடைய ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸுடைய சைட்டும் வந்து போடுறதுனால உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஹோஸ்டிங். ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்டிங், விபிஎஸ் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் மட்டும்தான் அந்த சர்வரில் இருக்கும், வேற மற்றவங்களுடைய ஃபைல்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து மாதத்துக்கு 5000 ரூபா வந்து வரைக்கும் செலவு பண்ணணும். ஸோ அதனால இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாகிங் சைட் வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து பேசிக்கான வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஷேர்டு ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து போதும். ஸோ இப்போ இந்த ஷேர்டு ஹோஸ்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ எந்த சர்வர் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து சர்வர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது ஷேர்டு ஹோஸ்டிங்காக இருந்தாலும் சரி, விபிஎஸ் ஹோஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம வந்து சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஹோஸ்டிங்கில் இது வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டொமைன் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டொமைன் வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம், அதாவது ஒரு வெப்சைட் வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம்.
சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். 24/7 வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். அப்புறம் 5 ஜிபி வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபைல்ஸ் வந்து போட்டுக்கலாம். 5 ஜிபி வரைக்கும் ஃபைல்ஸ் வந்து போட்டுக்கலாம். சி பேனல், அப்புறம் வந்து பேண்ட்வித், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 999. ஓகே. இப்போ எல்லாரும் கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹோஸ்டிங் பற்றி நீங்கள் வந்து காமிக்கிறீங்க. பட் இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 பிளான் வச்சுருக்கேன். சிங்கிள் டொமைன் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்டி டொமைன் ஹோஸ்டிங் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான் மூலமாக, அதாவது ரூ. 999 இந்த பிளான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகேம் எ ரீசெல்லர். இப்போ நான் ஒரு லிங்க் வந்து ஒரு கீழே கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிகேம் எ ரீசெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்ஸ்டாமோஜோங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டாமோஜோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தோட வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து திருப்பியும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல சைன் அப் அஸ் இன்ஸ்டாமோஜோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை கொண்டு போயிட்டு நீங்கள் எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்ணணும். அப்படி ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ யாராவது வந்து ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்ஸ்டாமோஜோவே டைரெக்டாக 20% உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் 80% வந்து எங்களுடைய கம்பெனிக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹோஸ்டிங் வந்து இருக்குது. இது வந்து சிங்கிள் டொமைன் ஹோஸ்டிங். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து 3 டொமைன் வரைக்கும் நீங்கள் போட முடியும். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 3 டொமைன் வந்து அதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 3 லிங்க் நான் இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு 3 டைப் ஆஃப் இன்கம்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1099 இதில் வந்து 3 டொமைன் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் பிகம் ரீசெல்லர் போட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது 2வது விஷயம். ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000லேருந்து 30,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு சர்வர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5,000 வரைக்கும் 5,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 30,000 60,000 வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2,500 வச்சுனா கூட இப்போ 30,000 அந்த மாதிரி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விபிஎஸ் ஹோஸ்டிங் சர்வர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு டொமைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஜிபி ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ எதுக்கு வந்து விபிஎஸ் சர்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேர்டு ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதே வந்து விபிஎஸ் ஹோஸ்டிங் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வரும் வருஷத்துக்கு. அதுபோல் நீங்களும் வந்து ரீசெல்லர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% கமிஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% கமிஷன் இருக்குது. ஸோ இதில் நான் 3 பிளான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சிங்கிள் ஹோஸ்டிங், 2வது வந்து மல்டிபிள் ஹோஸ்டிங், அதாவது 3 டொமைன் வரைக்கும் போட்டுக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபிஎஸ் ஹோஸ்டிங். ஸோ இந்த மாதிரி 3 ஹோஸ்டிங்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்து நீங்கள் பேசி வந்து இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெல்லர் ஆகி எங்களுடைய இதில் வந்து ரீசெல்லர் ஆகி அதில் கிடைக்கிற லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டொமைன் சர்வர் நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா இப்போ ₹1,000 ஒரு டொமைன் சர்வர் வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட்டாக நீங்கள் வச்சிங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த 3 சர்வர்லேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசெல்லர் ஆகணும். ஸோ இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ரீசெல்லர் ஆகணும். ரீசெல்லர் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் கண்டென்ட்டாக எழுதியும் போஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவாக வந்து பேசியும் நீங்கள் வந்து பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுடைய டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக முடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.